உச்சத்தை தொட்ட தங்க விலை மீட்க முடியாத அடகு நகையை விற்பதற்கு இதுவே சரியான நேரம். இனியும் யோசிக்காதீங்க. உங்க தங்க நகைய அதிக விலைக்கு விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப் 9840551787. இயர்பட்ஸ் இருக்குல்ல, இந்த இயர்பட்ஸ் வந்து ரொம்ப ஃப்ரீக்வெண்டா ஃபார் நோ ரீசன் வந்து பீப்புள் யூஸ் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இட்ஸ் நாட் கால்ட் இயர்பட்ஸ். நம்மளே அது கொலோக்கியலா மாத்திட்டோம். இட்ஸ் கால்ட் Q-tip. வைரல் ட்ரெண்டிங் ஹேக்ஸ்லாம் இருந்துச்சு, லைக் ஹாட் வேக்ஸ் வந்து போட்டு காதுல இருக்க இயர் வேக்ஸ் ரிமூவ் பண்றது. இந்த மாதிரி ப்ராக்டிசஸ்க்குலாம் உங்களோட ஒப்பீனியன் என்ன சார்? கண்டிப்பா இட்ஸ் நாட் அ குட் ப்ராக்டிஸ். ஏன்னா என்ன கான்செப்ட்ல அந்த வேக்ஸ் வந்து அதை க்ளீன் பண்ற பெரிய இதில் ஏண்டிக்கு போனால் நார்மலாக ஜஸ்ட் ஒரு வாஷ் கொடுத்து க்ளீன் பண்ணிடலாம், இல்லை ஒரு ஆயின்மெண்ட் கொடுத்து க்ளீன் பண்ணிடலாம். இப்படி ஒரு சலூனில் போயிட்டு ஃபயர் போடுறது, அதை வந்து மெல்ட் பண்ணுறது, அந்த மாதிரிலாம் அது இட்ஸ் நாட் லிட்ரலி வேக்ஸ். ஸோ இந்த த்ரோட் பெயின் வந்து ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்குது. த்ரோட் பெயின் அப்படிங்கிறது யூஸ்வலாக டான்சிலும் த்ரோட் பெயின் வரும், இல்லைன்னா இந்த ஃபேரிங்ஸ் த்ரோட் இன்ஃபெக்ஷனும் இந்த மாதிரி த்ரோட் பெயின் வரும். ஸோ இன்னைக்கு வந்து பிளாஸ்டிக் சர்ஜரி எஸ்பெஷலி ஃபேஸுக்கு வந்து நம்ம மேக்ஸிமம் செலிபிரிட்டிஸ் தான் பார்ப்போம். ஸோ உங்களுக்கு வர்றது எல்லாருமே செலிபிரிட்டிஸ் தானா ஆர் நார்மல் பீப்புள் கூட வராங்க? அனாட்டமிக்கலாகவே இந்த காது வந்து சின்னதாக, காது இல்லாமல் கூட பிறப்பாங்க, தாடை வந்து சின்னதாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கன்ஜெனிட்டல் டிஸ்ஃபிகர்மெண்ட்டோட பிறக்கிற குழந்தைங்களுக்கு வந்து தேர் இஸ் அ ஃபேஷியல் பிளாஸ்டிக் டிபார்ட்மெண்ட் கம்பைன் வித் ஜெனரல் பிளாஸ்டிக், ஃபேஷியல் பிளாஸ்டிக் அண்ட் மேக்ஸிலோஃபேஷியல். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து இந்த இயர்பட்ஸ் இருக்குல்ல, இந்த இயர்பட்ஸ் வந்து ரொம்ப ஃப்ரீக்வெண்டா ஃபார் நோ ரீசன் வந்து பீப்புள் யூஸ் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இட்ஸ் நாட் கால்ட் இயர்பட்ஸ். நம்மளே அது கொலோக்கியலா மாத்திட்டோம். இட்ஸ் கால்ட் Q-tip. இட்ஸ் அ ஆயின்மெண்ட் அப்ளிகேட்டர். எங்கேயுமே வந்து அது இயர்க்காக தான் டிசைன் பண்ணதுக்கு வந்து ஒரு ஏதாவது ஒன்று அப்ளை பண்ணணும், ஏதாவது ஒரு ஆயின்மெண்ட் அப்ளை பண்ணணும், இட்ஸ் அ Q-tip தான். அதை நம்ம காதை நோண்டுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். காட்டன் இருக்கிறதுனால ஓரளவுக்கு சேஃப் தான். அது என்னன்னா அவுட்டர் மோஸ்ட் பார்ட் ஆஃப் த இயர்ல நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். அதை எடுத்து உள்ள குடையிறதெல்லாம் கூடவே கூடாது. நிறைய பேஷண்ட் வந்து எனக்கு அதை க்ளீன் பண்ணாதான் எனக்கு ஒரு மாதிரி க்ளீனாக இருக்க மாதிரி இருக்கு, சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கு. ஏன்னா லைட்டாக அந்த கூசுற மாதிரி இருக்கும், கொஞ்சம் ஒரு நல்ல குட் ஃபீலிங் இருக்கும். பட் என்ன ஆகுனா ரொம்ப ஹார்டாக பண்ணுறோம் இதனே இட்ஸ் அ க்ளோஸ்ட் கேவிட்டி. சின்ன இன்ஜுரி ஆகி திருப்பி பண்ணால் that will create more problems. ஸோ ரொம்ப அரிக்குது, சம் ஃபாரின் பாடி சென்சேஷன் மாதிரி இருக்குன்னா இட்ஸ் பெட்டர் டு கெட் இட் செக்ட் அவுட். நீங்களா போட்டு நோன்றது இட்ஸ் நாட் அட்வைஸ். அண்ட் இந்த வைரல் ட்ரெண்டிங் ஹேக்ஸ்லாம் இருந்துச்சு, லைக் ஹாட் வேக்ஸ் வந்து போட்டு காதுல இருக்க இயர் வேக்ஸ் ரிமூவ் பண்றது. இந்த மாதிரி ப்ராக்டிசஸ்க்குலாம் உங்களோட ஒப்பீனியன் என்ன சார்? கண்டிப்பா இட்ஸ் நாட் அ குட் ப்ராக்டிஸ். ஏன்னா என்ன கான்செப்ட்ல அந்த வேக்ஸ் வந்து வேக்ஸ் இஸ் கால்ட் செருமன். இந்த மெடிக்கல் டேர்ம் இஸ் கால்ட் செருமன். இட்ஸ் நத்திங் பட் ஒரு மாடிஃபைட் ஸ்வெட் கிளாண்ட். அது வந்து இட்ஸ் தேர் டு ப்ரொடெக்ட் த இன்னர் இயர், வேற ஒண்ணுமே இல்லை. அது ரொம்ப அக்யூமுலேட் ஆனாதான் பெயின் இருக்குமே. அதை கிளீன் பண்ற பெரிய இதுல ஏண்டிக்கு போனா நார்மலா ஜஸ்ட் ஒரு வாஷ் கொடுத்து க்ளீன் பண்ணிடலாம், இல்லை ஒரு ஆயின்மெண்ட் கொடுத்து க்ளீன் பண்ணிடலாம். இப்படி ஒரு சலூன்ல போயிட்டு ஃபயர் போடுறது, அதை வந்து மெல்ட் பண்றது, அந்த மாதிரிலாம் அது இட்ஸ் நாட் லிட்ரலி வேக்ஸ், ஜஸ்ட் மாடிஃபைட் ஸ்வெட் கிளாண்ட், அவ்வளவுதான். So it's not a good practice. I would definitely advise everyone from refrain from. It's not a good practice at all. Okay. So இன்னைக்கு ENT ரிலேட்டடா இருக்கக்கூடிய சில சிம்டம்ஸ் சொல்றேன். இதுக்கு அவங்க ஒரு ENT ஸ்பெஷலிஸ்ட் வந்து பார்க்கணுமா பார்க்க வேணாமா சொல்லு. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இயர் பெயின் இருக்கு. இயர் பெயின் இருக்குன்னா கண்டிப்பா ENT தான் பார்க்கணும். ஏன்னா எதனால இயர் பெயின் வருதுன்னு தெரியணும். சில டைம்ஸ் வந்து இந்த ஜா போன் இருக்கு இல்லையா, இந்த ஜா வந்து சேர்ற இடம், இங்க வந்து இந்த பெயினும் இயர் பெயின் மாதிரி வரும். ஸோ இட்ஸ் கால்ட் TMJ ஆர்த்தரைட்டிஸ்னு சொல்லுவோம். ஸோ டென்டல் பெயினுக்கு ஒரு சைடே சூ பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த ஆப்போசிட் சைடு வந்து இந்த ஜாயிண்ட் வந்து ஓவர் ஒர்க் ஆகும். ஸோ அப்போ அது காது வலி மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் பிரச்சனையா, உண்மையிலே காதுக்குள்ள தான் இருக்கிற பிரச்சனையாங்கிறது ஒரு ENT பார்த்தா பெட்டர். சில பேருக்கு இந்த காது அடைக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஈவன் அவங்க ஹை ஆல்டிடியூட் போனாலும் இந்த காது அடைக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. அப்போ வந்து ENT போய் பார்க்கணுமா? ஸோ அந்த காது அடைக்கிற மாதிரியான ஃபீலிங் ஏன் வருது அப்படின்னா, அந்த காதும் the back of your nose is connected. It's called eustachian tubeன்னு சொல்லுவாங்க. அதனால தான் இட்ஸ் ஒன் ஆர்கன். ENTங்கிறது இது ஒரு ஆர்கன். இந்த கனெக்ஷன் இருக்கனால ஏதாவது சளி பிடிக்குது, ஏதாவது இந்த மூக்கும் டீவேட் ஆயிருக்குன்னா அது பேக் சைடில் இருக்க அந்த மூக்களோட பேக் சைடில் தான் இந்த காதும் எண்ட் ஆகுது. ஸோ சளி பிடிக்கும் போது இந்த ஓப்பனிங் அடைச்சிருக்கிறது அந்த காது அடைக்கிற மாதிரி இருக்கும். சிம்பிளாக வந்து நம்ம ஸ்டீம் இன்ஹலேஷன் பண்ணாலே சரியாயிரும். ஜென்ரல் டாக்டரே பார்க்கலாம், நம்மளே வந்து ஸ்டீம் இன்ஹேல் பண்ணி பார்க்கலாம். 1 or 2 days பார்த்தும் செட்டில் ஆகலன்னா இட்ஸ் பெட்டர் டு see an ENT. ஸோ இப்போ ஒருத்தவங்களுக்கு அடிக்கடி ஸ்னீசிங் வருதுன்னா அவங்க ENT பார்க்கணுமா வேணாமா?
அடிக்கடி ஸ்னீசிங் வருது அப்படின்னா ஒரு ஜென்ரல் ப்ராக்டிஷனருக்கு கண்டிப்பாக தெரியும். ஒரு ட்ரெயின் மெடிக்கல் டாக்டருக்கு வந்து இது அலர்ஜியா சைனசைட்டிஸ் இருக்கான்னு கண்டிப்பாக தெரியும். இனிஷியலாக ஜஸ்ட் ஃபார் அ கன்சர்வேட்டிவ் ட்ரீட்மெண்ட்டு ஒரு எமர்ஜென்சியாக பார்க்குறதுக்கு வந்து ஜென்ரல் டாக்டர் போதும், ஜென்ரல் ஃபிசிஷியன் போதும். ரொம்ப அடிக்கடி வந்து கன்ஃபார்ம் டயக்னோசிஸ் ஆக்சுவல் என்ன ப்ராப்ளம்னு எலாபரேட்டாக பார்க்குறதுக்கு ENT டாக்டர் பார்க்கலாம். ஓகே. ஸோ இந்த த்ரோட் பெயின் வந்து ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்குது. த்ரோட் பெயின் அப்படிங்கிறது யூஸ்வலாக டான்சிலும் த்ரோட் பெயின் வரும், இல்லைன்னா இந்த ஃபேரிங்ஸ் த்ரோட் இன்ஃபெக்ஷனும் இந்த மாதிரி த்ரோட் பெயின் வரும். இதுக்கு வந்து ஜெனரல் மெடிசன் டாக்டரே இல்லை ஜெனரல் ஃபிசிஷியனே பார்த்துட்டு இது வைரல் என்டிட்டியா பாக்டீரியல் என்டிட்டியான்னு பார்த்து ட்ரீட் பண்ணால் பெட்டர். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னன்னா, நீங்கள் ஒரு ஃபேஷியல் பிளாஸ்டிக் சர்ஜனால ஸோ சில விஷயங்கள் இப்போ ரீசெண்ட் ட்ரெண்டில் இருக்கக்கூடிய விஷயங்கள் பற்றி தான் நான் இப்போ கொஸ்டின்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ வென் இட் கம்ஸ் டு ஃபேஷியல் இந்த பிளாஸ்டிக் சர்ஜரிஸ்லாம் வரதுக்கு முன்னாடி இந்த பர்ஃபெக்ட் ஜாலைன் வேணும், இந்த பர்ஃபெக்டாக அந்த ஃபில்டர் எஃபெக்ட் வந்து என்னோட ஃபேஸுக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து மேக்ஸிமம் இப்போ இருக்க இந்த ஜென்சி க்ரௌட் தான். ஸோ எந்த அளவுக்கு சோஷியல் மீடியா இப்போ வளர்ந்து வர இந்த டெக்னாலஜினா எந்த அளவுக்கு இந்த ஜென்சி கிட்ஸை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கு சார்? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வி ஆர் டேக்கிங் மோர் செல்ஃபீஸ் தன் எவர். வி ஆர் டேக்கிங் இப்போ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த செல்ஃபீஸ் வந்துடுச்சு. செல்ஃபிங்கிற வார்த்தையே ஒரு 10 years பேக் தான் இருக்கும். ஸோ எவ்ரி ஒன் வாண்ட்ஸ் டு லுக் குட், எவ்ரி ஒன் வாண்ட்ஸ் டு ஹாவ் அ ப்ராமினன்ட் ஜா, எவ்ரி ஒன் வாண்ட்ஸ் டு ஹாவ் அ குட் நோஸ், எவ்ரி ஒன் வாண்ட்ஸ் டு ஹாவ் அ குட் ஐப்ரோ. ஸோ ஃபில்டர்ஸ்லாம் இருந்தாலுமே தே ஃபீல் இந்த ஃபில்டர் மாதிரி நம்ம இப்போ என்கிட்ட வர பேஷண்ட்ஸே டாக்டர் இங்கே பாருங்கள் ஃபில்டர் மாதிரி எனக்கு வேணும், இந்த மாதிரி பண்ண முடியுமா அப்படின்னு சோஷியல் நார்ம்ஸ் ஆயிடுச்சு. We can try to achieve it surgically, yes, definitely. சில ப்ரொசீஜர்ஸ் இருக்கு, நான் சர்ஜிக்கலாகவும் சில ப்ரொசீஜர் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு தின் லிப்ஸ் இருக்கு, ஒரு ஒரு மைல்டானதான் ஒரு அவ்வளோ ப்ராமினென்ட்டான ஜா லைன் இல்லை, ஒரு ஒரு ஹம்ப் மாதிரி இருக்கு அப்படின்னா ஃபில்லர்ஸ் யூஸ் பண்ணலாம், போட்டாக்ஸ் யூஸ் பண்ணலாம். இதை வச்சு நம்ம நான் சர்ஜிக்கலாக ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணலாம். பெர்மனன்ட் சொல்யூஷன் வேணும்னா there is always சர்ஜிக்கல் இன்டர்வென்ஷன். நிறைய பேர் டிமாண்ட் இருக்கு, நிறைய பேர் விரும்பி கேட்குறாங்க. இட்ஸ் அப் டு தெம். இது வந்து இட்ஸ் நாட் ராங். You see, if you are feeling insecure, I may not find something insignificant, உங்களுக்கு இதெல்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு ஐ ஒன்ட் ஃபீல். பட் யூ மைட் ஃபீல், நீங்கள் ஒரு ஃபேஸ் நம்மளோட ஃபேஸை நம்ம பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் இப்படி இருந்தால் நல்லா, கொஞ்சம் லைட்டாக இந்த ஒரு கேட் ஐமாக இருந்தால் நல்லா இருக்கும்னு யூ வில் ஹாவ் யுவர் ஃபீலிங். ஸோ பியூட்டி இஸ் வெரி it's subjective. So you wanted to feel and look how you want to be looked at. So that gives you a little bit confidence. That will change your aura and that will change your confidence. That is an investment. இதனால உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது. இதனால உங்களோட அந்த சோஷியல் ப்ரெசன்ஸே யூ வில் ஃபீல் மோர் கான்ஃபிடென்ட். யுவர் ஸ்டாண்ட்ஸ் வில் லுக் மோர். இப்போ நீங்கள் ஜென்ரலாக சொல்ல, நாட் யூ, இப்போ நானே சொல்லியிருக்கேனே, இப்போ நான் தலை வரல, இதை போல் ஜஸ்ட் லெட்டிங் மை செல்ஃப் கோ, எதுவுமே மேக்கப் எதுவுமே போடலை. ஆஸ் அ உமனாக நான் எதுவுமே மேக்கப் போட்டு நான் வெளில போகிறதுக்கும் மேக்கப் போடாமல் வெளில போகிறதுக்கும் நிறைய இது இருக்கும். ஐ ஒன்ட் ஹாவ் எனி ஜட்ஜ்மெண்ட் ஓவர் யூ, பட் யோர் கான்ஃபிடன்ஸ் வில் கம்ப்ளீட்லி சேஞ்ச். ஐ எம் போல்ட் இனஃப், என்னோட இது மேக்கப் இஸ் ஆன் பாயிண்ட், மை லிப்ஸ்டிக் இஸ் ஆன் பாயிண்ட், அப்படி இந்த கான்ஃபிடன்ஸ் இல்லையா, அதனாலே உங்களோட the way you talk will change, the way you approach people will change. So that gives you confidence. So these are investments. ஒரு நபர் இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு பிக்மெண்டேஷன் இருக்கு, சின்னதாக ஒரு ஸ்கார் ஒன்று இருக்கு, சின்னதாக அவங்க நோஸ்ல கொஞ்சம் இன்செக்யூராக இருக்காங்க, இதெல்லாம் ஒரு கொஞ்சம் மேலே கீழேயுமா இருக்கு, ஒரு ஏசிமெட்ரிக்கலாக இருக்குன்னா, இஃப் தே ஆர் ஃபீலிங் இன்செக்யூர், இந்த ப்ரொசீஜர் பண்றதாலே if there is boosting their confidence and investment. Okay. There's nothing wrong with it. இப்போ மேக்கப் அப்படியே அதே மாதிரி தான். It's all about us. So the requirement இருக்கு, நீட் இருக்கு. So that's why it motivated me to also pursue this field. Okay. ஸோ இன்னைக்கு வந்து பிளாஸ்டிக் சர்ஜரி எஸ்பெஷலி ஃபேஸுக்கு வந்து நம்ம மேக்ஸிமம் செலிபிரிட்டிஸ் தான் பார்ப்போம். ஸோ உங்களுக்கு வர்றது எல்லாருமே செலிபிரிட்டிஸ் தானா, ஆர் நார்மல் பீப்புள் கூட வராங்க? அப்படி சொல்ல முடியாது, மிக்ஸ்டு க்ரௌடாக தான் வரும். இன்னொன்று என்னென்னா, இட்ஸ் பிளாஸ்டிக் சர்ஜரி ஆர் when it comes to facial plastic surgery, it's not a taboo anymore. It's not a taboo anymore because a lot of celebrities are openly talking about their nose job. In fact, they get it filmed. நான் இங்கே தான் பண்ணேன், இங்கே தான் நான் ஃபில்லர்ஸ் போட்டுக்கிட்டேன். they are very open about it. இப்போ நான் மேக்கப்பே போடலன்னு எந்த ஆக்ட்ரஸுமே சொல்ல முடியாது.
ஸோ இட்ஸ் a given that they did something. இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு I don't want to name ஒரு A-listed ஒரு ஹீரோயின் வந்து she was very confident, like I had a bad nose, I had difficulty in breathing, I wanted to change my nose. So what is it? It's my body, it's my... so that gives a lot of empowerment. So Angelina Jolie, for example, she underwent a breast reduction. You know, she was tested positive for a gene that will has a risk of developing breast cancer. So அந்த பண்ண சர்ஜரியால எத்தனை women, how many women came forward to get themselves checked for if they have the BRCA gene அந்த வந்து பாசிட்டிவா இருக்கா இல்லையான்னு செக் பண்ணி ப்ரிவென்டிவ் மேமக்டமி பண்ணிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி if a celebrity does ஒரு டெஸ்டிமோனி, ஐ டிட் திஸ் சர்ஜரி, ஐ டிட் இது பண்ணும்போது they come out of their shell. It's not a time, okay, ஒரு செலிபிரிட்டியே பண்ணும்போது நான் ஏன் பண்ணாமல் இருக்கணும், why should I hide myself சொல்லிட்டு people are approaching. people எனக்கு டாக்டர் எனக்கு இந்த மாதிரி தான் நோஸ் வேணும், எனக்கு கொஞ்சம் ப்ரீதிங் அவ்வளோ பேடாக இருக்குது, மேபி ஃபங்க்ஷனல் ரீசனுக்காக எனக்கு ஒரு நோஸ் பிளாக் மாதிரி வருவாங்க. அப்பியரன்ஸ் மாதிரி இல்லை, இப்போ இஎன்டியாகவும் இருக்கிறதுனால தே வில் ப்ரீதிங் இஷ்யூஸ் இருக்குது, காஸ்மெட்டிக்காகவும் சேஞ்ச் பண்ண முடியுமா அப்படிங்கும்போது ஐ கம்பைன் போத், ஃபங்க்ஷனல் சர்ஜரியும் பண்ணிவிட்டு அண்ட் ரைனோபிளாஸ்டி ரெண்டுமே பண்ணிவிட்டு. ஸோ பீப்புள் ஆர் வெரி அவர், த டிமாண்ட்ஸ் தட் தே ஆஸ்க் இஸ் லைக் very different. It's a good thing that they are also open about it. நீங்க என்னைக்காவது ஒரு பேஷண்ட்டுக்கு நோ சொல்லிருக்கீங்களா because of their unrealistic hope-னால or expectations? கண்டிப்பா, there is something called as body dysmorphic syndrome. So அதுல வந்து we need to be careful because patient வந்து ஒரு நோஸ் இப்படி இருக்கிறதாலே, ஒரு ஐப்ரோ இப்படி இருக்கிறதாலே, ஃபேஸ் இப்படி இருக்கிறதாலே அவங்களோட வாழ்க்கையில இருக்க எல்லா பிரச்சனையும் அதுதாங்கிற மாதிரி they will fix it. Okay. So no matter what you do, how much work you do, how much surgery you do, they won't be satisfied. அதுக்கு வந்து we need counseling. அதுக்கு வந்து பேஷண்ட்டுக்கு வந்து we need to give them counseling, ப்ராப்பரா கைடன்ஸ் இது பண்ணி. வேற ஏதாவது இஷ்யூ இருக்கும், some other ஆக்சுவலாக ப்ராப்ளம் இருக்கும், இல்லைன்னு சொல்ல முடியாது, பட் வி நீட் டு அட்ரஸ் தேர் சைக்கலாஜிக்கல் ஃபேக்டர் ஆஸ் ஆல்சோ. ஸோ எடுத்துகிட்டு வந்து எனக்கு இந்த ஹீரோ மாதிரி எனக்கு ஒரு ஃபேஸ் வேணும், இந்த ஹீரோ மாதிரி எனக்கு நோஸ் வேணும், இந்த ஹீரோயின் மாதிரி எனக்கு ஒரு நோஸ் வேணும் மாதிரி சொன்னாங்கன்னா தட் இஸ் அ வார்னிங் சைன். ஸோ ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லைன்னா it's a telltale sign that we need to be a little careful with that patient. ஸோ ஒரு 10 to 20 years பேக் வந்து இந்த மாதிரி காஸ்மெட்டிக் ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் எவ்வளோ ஃபேமஸாக இருந்திருக்குன்னு இப்போ தெரியல. பட் இப்போ வந்து இட்ஸ் வெரி பாப்புலர். நோஸ் ஜாபாக இருக்கட்டும், இல்லை இந்த ஐப்ரோ லிஃப்ட் பண்ணுறது, போட்டாக்ஸ், ஃபில்லர்ஸ்லாம் இன்னைக்கு பியூட்டி பார்லர்ஸில் கூட வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது டீனேஜர்ஸ் இதை நோக்கி போகிறது அப்படின்றது வந்து எந்த அளவுக்கு இன்க்ரீஸ்டாக இருக்குது சார்? We do a lot of facial reconstructive surgery. இப்போ என்னன்னா congenital defect இருக்கு இல்லையா, கிளெஃப்ட் பேலட்னு சொல்லுவாங்க. இந்த உதடு வந்து கன்ஜெனிட்டலாகவே இந்த ஸ்ப்ளிட் ஆகி இருக்கும், வாய்க்கும் நோஸ்க்கும் வந்து ஒரு கம்யூனிகேஷன் மாதிரி இருக்கும். அனாட்டமிக்கலாகவே இந்த காது வந்து சின்னதாகவே, காது இல்லாமல் கூட பிறப்பாங்க, இந்த தாடை வந்து சின்னதாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கன்ஜெனிட்டல் டிஸ்ஃபிகமெண்ட்டோட பிறக்கிற குழந்தைங்களுக்கு வந்து there is a facial plastic department combined with general plastic, facial plastic and maxillofacial department வந்து we work together in helping the patient for correcting the disfigurement. So cosmetic surgery ங்கிறது வந்து it's a wide range that will give. இப்போ ஒரு குழந்தை வந்து ஒரு டிஸ்ஃபிகர்மெண்ட்டோட வருது அப்படின்னா எல்லாருமே அந்த குழந்தைய பார்ப்பாங்க. அது வந்து அந்த வலி வந்து அந்த பேரண்ட்ஸ்க்கு தான் தெரியும். நம்ம குழந்தையே எல்லாம் வித்தியாசமா பார்க்குறாங்க, காது இல்லாமல் நம்ம குழந்தை இருக்கு, ஒரு கிளெஃப்ட் லிப்போட ஒரு குழந்தை இருக்கு அப்படின்னா பெயின் இஸ் நாட் ஒன்லி ஃபார் த சைல்டு, அந்த பேரண்ட்ஸும் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நம்ம ஒரு ரீகன்ஸ்ட்ரக்டிவோ காஸ்மெட்டிக் சர்ஜரி பண்ணும்போது த amount of impact that we have on the child's life is completely different. So it's not just building confidence for cosmetic changes. அதெல்லாம் தாண்டி actual disfigurement, it's very important, life changer. Yeah, it's a life changing procedures, right? So ஒரு குழந்தைக்கு வந்து ஒரு cleft palate பண்ணி அது குழந்தை வந்து அதோட ஸ்மைல், there is a program called international smile train. It's a international trust where it helps underprivileged children in getting the cleft lip corrected. So it's a huge program. சென்னையில நிறைய சென்டர்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒர்க்லாம் பண்ணும்போது that's where we feel happy that we change the patient's life and the child's life and the parents' life and inevitably changing the course of their life itself. So now have a list of names. இதெல்லாம் என்ன, இது என்ன மாதிரி சர்ஜரிஸ், இது யார் எடுத்துக்கலாம் அப்படின்றத நீங்க சொல்லுங்க. First one, rhinoplasty. Rhinoplasty is a cosmetic procedure in changing the shape of the nose. Second one, lip fillers. Lip filler is a procedure where we use a biofiller material, usually hyaluronic acid,
to augment the size of the lips. Okay. Buccal fat removal. Buccal fat removal is a little older technique where we remove the excess fat in the buccal region. So it gives a little bit in the hollow appearance varum. Okay. It was practiced previously, still நிறைய இடத்துல பண்றாங்க, but I'm against it. Okay. Chin augmentation. Chin augmentation. Okay. Chin augmentation is a surgical procedure where we increase the length of the skin by giving a uniform proportionate face. Botox. Botox is a neurotoxin which is given as a intramuscular injection. So it has a lot of therapeutic purposes. Cosmetica வந்து we will paralyze the facial muscle so that அந்த மசிலோட அட்டாச் ஆயிருக்க அந்த ஸ்கின் வந்து ரிங்கிள் ஃபார்ம் ஆகாம இருக்கிறதுக்கு கொஞ்சம் யூத்ஃபுல் அப்பியரன்ஸ் கொடுத்துக்கிறது யூஸ் ஆகும். Thread lift. Thread lift அப்படின்னா என்னன்னா இட்ஸ் அ மெக்கானிக்கல் லிஃப்ட் ஆஃப் த ஸ்கின். ஸோ ஃபேஸ் கொஞ்சம் சாக் ஆகிட்டு இருக்குன்னா 2-3 விஷயத்தால சாக் ஆகும். ஒன்று ஸ்கின்னு, இன்னொன்று அண்டரில் வந்து ஸ்மாஷ் லேயர்னு ஒரு ஃபேட் லேயர் இருக்கு. இது ரெண்டுமே கொஞ்சம் ஏஜ் ஆக கொஞ்சம் ஒரு ஒரு ப்ரொலாப்ஸ் வரும். இந்த த்ரெட் வந்து ஜஸ்ட் கிவ்ஸ் அ மெக்கானிக்கல் லிஃப்ட் ஆஃப் த ஸ்கின் அலோன். PRP. PRP is a platelet-rich protein where we take the patient's own blood, separate the PRP from the RBCs and inject it in the patient for various reasons. Okay. So next one வந்து jawline contouring. Jawline contouring அப்படின்னா என்ன, இந்த ஆங்கிள் ஆஃப் த ஜா வந்து கொஞ்சம் ப்ராமினெண்ட்டாக வர்றதுக்கான இது. ஸோ 2-3 இல்யூஷன் கிரியேட் பண்ணலாம். ஒன்று ஃபில்லர்ஸ் வச்சு இந்த ஸ்கின்னை வந்து கொஞ்சம் இல்யூஷனாக கிரியேட் பண்ணலாம். இல்லைனா we can do implants or bone surgery to augment the jawline.